ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம அரபிக் ஆல்ஃபபெட் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா, அதில் நம்ம லுவாது வரைக்கும் படித்து முடிச்சிட்டோம். ஸ்வாது லுவாதெல்லாம் படித்து முடிச்சிட்டோம். அலிஃப்லேருந்து லுவாது வரைக்கும் படிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துவா. இங்கே தா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. துவா லைட்டாக வந்து வா அந்த சவுண்டு வரணும். துவா துவா இது எப்படி படிக்கணும் அப்படின்னா துவா. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம வேர்டு படிப்போம். இது வந்து எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்மால் லெட்டரில் இங்கிலீஷில் வந்து ஸ்மால் லெட்டர் பி போடுவோம்ல, அந்த மாதிரி நம்ம போட்டால் அரபியில் துவா. இது என்ன எழுத்து? துவா. இப்போ இதுக்கு வேர்டு படிப்போம். போர்டில் நான் எழுதி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போர்டில் வந்து துவா எழுதியிருக்கேன். இது எப்படி எழுதணும்னு சொன்னேன் இல்லையா, நம்ம ஏபிசிடியில் வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா ஸ்மால் லெட்டர் எழுதுவோம் இல்லையா, ஏ பி எழுதுவோம் இல்லையா, இந்த பி மாதிரி போட்டால் துவா. இது எப்படி படிக்கணும் அப்படின்னா துவா அப்படின்னு சொல்லணும். துவா துவா. இப்போ இதுக்கு அரபி வேர்ட் படிப்போமா? துவா ஆம். துவா ஆம். துவா ஆம் அப்படின்னா ஃபுட்டு, சாப்பாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாப்பாடு, உணவு அப்படின்னு சொல்லி எல்லாமே குறிக்கும். துவா ஆம் அப்படின்னா என்ன? ஃபுட்டு, எல்லா ஃபுட்டையும் குறிக்கக்கூடியது துவா ஆம் அப்படிங்கிற அரபி வார்த்தை. துவா ஆம்ங்கிற அரபி வார்த்தைக்கு ஃபுட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், சாப்பாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். துவா ஆம். துவா ஆம். புரிஞ்சுச்சா? இது என்னது? இது வந்து என்ன லெட்டர்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகலாம். நம்ம ஐன் படித்தோம்லே, அதை வந்து நான் ஜாயின் லெட்டரில் எழுதியிருக்கேன். இதை பற்றி நம்ம அடுத்தடுத்து நம்ம படிக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ஃபபெட்டை ஃபுல்லாக முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் ஜாயின் லெட்டர்ஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். அதில் உங்களுக்கு புரியும். அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். வேர்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. துவாக்கு என்னது? துவா ஆம். துவா ஆம் அப்படின்னா ஃபுட்டு, சாப்பாடு. துவா ஆம்னா என்ன? ஃபுட்டு, சாப்பாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். துவா ஆம். துவா ஆம்ங்கிற அரபி வார்த்தைக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், வேர்ட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். துவாக்கு துவா ஆம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு அரபி வார்த்தைக்கும் நீங்கள் வேர்டெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா புரியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.